அமெரிக்காவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள், நான் பதவிக்கு வந்தால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள போரை உடனடியாக நிறுத்துவேன், நான் பதவியில் இருந்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காது என்று வாக்குறுதிகளையும் சொல்லிக்கொண்டு அவர் பிரதம மந்திரி ஆனார். ஆனால் இப்பொழுது நடந்ததோ, அவர் புதிதாக வர்த்தக போரையை உருவாக்கியிருக்கிறார். தனது நட்பு நாடுகளான கனடா, பிரான்ஸ் முதலான ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய வர்த்தக போரை உருவாக்கியுள்ளார். மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் சைனாவுக்கும் இறக்குமதிக்கான வரியில் மிகப்பெரிய அளவிலே வரியை விதித்து மிகப்பெரிய ஒரு உக்கிரமான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளார். கனடா எப்பொழுதுமே தனது நட்பு நாடான அமெரிக்காவுடன் இரட்டை குழந்தைகளாகவே வாழ்க்கை நடத்தி இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முதலில் கை கொடுக்கும் நாடாக கனடா இருந்து வந்திருக்கிறது. மின்சாரம், எரிசக்தி, எரிவாயு முதலியன அனைத்து தேவைகளில் 70% கனடா அமெரிக்காவுக்கு பூர்த்தி செய்கிறது. இப்படி இருக்க கனடா பிரதமர் தற்காலிகமாக பதவி விலகிய சமயம் பார்த்து இந்த ஒரு விஷயங்களை ஆரம்பித்திருக்கார். மேலும் பனாமா கால்வாய், கனடா, மெக்சிகோ முதலிய நாடுகளை தன்னுடைய மாகாணங்களாக இணைக்க பெரும்படையை அனுப்ப வேண்டும் சூளுரைத்திருக்கிறார். எனவே இவர் பதவிக்கு வந்து 3ஆம் உலகப் போரை தடுக்க சொன்ன வார்த்தைகள் ஒருபுறம் இருக்க, புதிதாக வர்த்தக போரை ஆரம்பித்துள்ளார் என்பது ஒரு உண்மை. பிரான்ஸ் அதிபர் சொல்லும்பொழுது, எந்த சவால்களையும் ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்ளும் அமெரிக்காவுக்கு எதிராக என்று சொல்லியிருப்பது மிக மிக ஒரு கடுமையாக நட்பு நாடுகளுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சண்டையை சூழலை உருவாக்கியிருக்கிறது. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக உள்ளது. அவர் ஆட்சிக்கு வந்ததும் ரஷ்யாவுடன் இணக்கமாக புதிருடன் வருவார். ரஷ்யாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையே ஒரு சுமூகமான இரகசிய உறவு இருக்கிறது என்று எல்லாம் பேசப்பட்டது. அந்த விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டன. அவர் பதவிக்கு வந்த பின்பு ரஷ்யாவுடன் அணுமுறை எவ்வாறு இருக்கும் என்று. மாற்றாக அவர் வேறொரு கோணத்தில் உலகம் அவரை பார்க்கும்படியாக அவர் வர்த்தக போரை ஆரம்பித்துள்ளார். மாறாக கனடாவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருளுக்கு 25% வரியை விதித்திருக்கின்றன. எல்லா நாடுகளும் மெக்சிகோ உட்பட்ட எல்லா நாடுகளுமே அங்கே இறக்குமதியாகும் பொருளுக்கு 25% வரியை விதித்திருக்கின்றன. என்றாலும் மெக்சிகோ பிரதமர் சொல்கையில், நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த மோதலையும் ஏற்படுத்தவில்லை, இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த விரும்புகிறோம், நட்பையை கைகோர்த்து கொள்ள தயாராக உள்ளோம் என்று சொல்லியுள்ளார். இந்த சூழ்நிலையிலே கனடா என்ன செய்ய போகிறது என்று உலகம் உற்று நோக்கியிருக்கிறது. அடுத்ததாக மிக பெரும் அதிரடி நடவடிக்கையை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் இந்த யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள். அதாவது நல்ல முறையிலே உரிய ஒரு அனுமதி கொண்டு சென்று பல லட்சம் பேர்கள் அமெரிக்காவிலே இந்தியா மக்கள் குடியிருக்கிறார்கள். அதில் கணிசமான சில லட்சம் பேர்கள், சில ஆயிரம் பேர்கள் அங்கு கனடா வழியாக யுஎஸ்க்குள் நுழைந்து வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் தற்காலிக விசாவில் சென்றவர்கள் அங்கே அப்படியே தங்கிவிட்டார்கள். இதுபோக எல்லா நாடுகளைச் சேர்ந்தவர்களையும் அவர் வெளியேற்றி வருகிறார். அப்படி இருக்கும்போது இந்தியா இதுவரை என்ன செய்ய போகிறது என்றது இந்தியா முழுவதும் எதிர்நோக்கியுள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் என்ன ராஜதந்திர முறைகளை ஏற்படுத்தி போகிறார் என்று உலகம் இந்தியாவும் எதிர்கொண்டு உள்ளது. உக்ரைனில் போர் நடந்தபொழுது அங்கே பல முறை விமானங்கள் சென்று இந்தியர்களை அழைத்திருந்தது. ஆனால் இங்கே போர் நிகழவில்லை. பிழைப்புக்காக சென்றவர்களை அழைத்து வர இந்தியா என்ன முடிவெடுக்கப் போகிறது? அங்கே முறையான அவர்கள் அந்த நாட்டின் விமானத்தில் முறையாக இங்கே அனுப்பவில்லை. சில பேருக்கு மட்டும் அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது. பயணிகள் விமானத்தில் முறையாக மரியாதையுடன் வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்பியுள்ளார்கள். சில நாட்டு மக்களுக்கு இராணுவ விமானத்தில் மொத்தமாக ஒரு ஆட்டு கூட்டமாக, ஆட்டு மந்தையாக, ஆட்டுப்பட்டியில் அடைத்து வச்ச மாதிரி டாய்லெட் வசதிகள் இல்லாத அளவுக்கும் அவர்கள் அனுப்பப்பட்டதாக தகவல் வருகிறது. இது இந்தியாவுக்கு எப்படி ஒரு சூழல் உருவாக்கும் என்று பிரதம மந்திரி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று நமது இந்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டு உள்ளார்கள். ஒன்று, அவர் மரியாதையுடன் இங்கே அனுப்புகிறாரா அல்லது நாம் மரியாதையுடன் அழைத்து வர
விமானங்கள் செல்கிறார்களா? இவர் எடுக்கும் எந்த நடவடிக்கை மக்கள் விரும்புகிறார்கள், என்ன நடவடிக்கையை மக்கள் விரும்பவில்லை என்று இனிமேல் தான் ஒரு காலம் சூழலை முடிவெடுக்கும். எனவே உலகம் ஒரு 3ஆம் உலகப் போரை தவிர்த்து ஒரு வர்த்தக போரை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. இது பங்குச்சந்தையில் பெரும் வீழ்ச்சிகளை உருவாக்கி வருகிறது. எல்லா நாடுகளிலுமே பங்குச்சந்தையில் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. உலக பொருளாதாரத்தை மந்தமாக்கி கொண்டுள்ளது. தங்கத்தின் விலை மிக உயரும் நிலைக்கு ஆரம்பமாகிவிட்டது. எனவே பொருளாதாரத்தில், பணவீக்கத்தில், டாலருக்கு நிகரான மதிப்பு எல்லாமே வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே ட்ரம்ப் அவர்கள் சற்று நிதானமாக முடிவெடுத்து உலகத்தை உற்று நோக்கி முதலில் தத்தம் நாடுகளுக்கிடையே உண்டான போரை நிறுத்த அவர் சொன்ன முயற்சிகளை, வார்த்தைகளை மெய்யாக்க வேண்டும். அதை விட்டு முதலிய இந்த காரியத்தை மக்களை வெளியேற்றும் விதம் காரியங்கள் சட்டவிரோதமாக மக்களை தடுக்கவில்லை என்ற காரணத்துக்காக வரி விதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது விரும்பப்படுகிறது.